அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கஜகஸ்தானின் அக்டாவ் நகருக்கு அருகே 62 பயணிகள் 5 பணியாளர்களுடன் ரஷ்யா நோக்கி சென்று கொண்டிருந்த அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கர விபத்துக்குள்ளானது. அஜர்பைஜானில் உள்ள பாகுவிலிருந்து ரஷ்யாவின் கிரோக்ஸ்னிக் பறந்து கொண்டிருந்த விமானம் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக 3 இடங்களில் திருப்பிவிடப்பட்டு கடைசியாக கஜகஸ்தானின் மேற்குள்ள அக்டாவ் விமான நிலையத்திற்கு திசை மாற்றிவிடப்பட்டது. அதன்படி அக்டாவ் விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது என கஜகஸ்தான் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்டாவ் விமான நிலையம் அருகே அந்த விமானம் விழுந்து வெடிக்கும் பதைவதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 42 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் 27 பேர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்தெந்த நாட்டை சேர்ந்த பயணிகள் பயணித்துள்ளார்கள் என்பதற்கான தகவலும் வெளியாகியுள்ளது. அதில் விபத்துக்குள்ளான விமானத்தில் அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த 37 பயணிகளும், ரஷ்யாவை சேர்ந்த 16 பயணிகளும், கஜகஸ்தானை சேர்ந்த 6 பயணிகளும், கிர்கிஸ்தானை சேர்ந்த 3 பயணிகளும் பயணித்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய கண்மூடித்தனமான வான்வெளி தாக்குதலில் 46 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இதனிடையே ஆப்கானிஸ்தானின் பல்வேறு கிளர்ச்சி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் தலிபான் என்ற கிளர்ச்சி அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பு தங்கள் நாட்டின் மீது அடிக்கடி பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதாகவும் இது பயங்கரவாத அமைப்பு என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது. மேலும் இந்த அமைப்பை குறிவைத்து அவ்வப்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியும் வருகின்றது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நேற்று மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 46 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் அனைவரும் பொதுமக்கள் எனவும் இதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எனவும் ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகளுக்கிடையே மிக கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவில் போலீஸ்காரரை கீழே தள்ளிவிட்ட நெதர்லாந்து நாட்டவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்தை சேர்ந்த ஹரி ஜெனிஸ் ஒன் டூடன் ரஷ்யாவில் வசித்து வந்தார். இவர் கடந்த அக்டோபர் மாதம் மாஸ்கோவில் போலீஸ்காரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போக்குவரத்து சிக்னலுக்கு வைக்கப்பட்டிருந்த பலகையை உடைத்ததாக கெரியிடம் ரஷ்ய போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரஷ்ய போலீஸ்காரரை ஹெரி கீழே தள்ளிவிட்டார். மேலும் அவரது முகத்தில் தாக்கினார். இதையடுத்து ஹெரியை கைது செய்த ரஷ்ய போலீசார் அவரை மாஸ்கோவில் வீட்டு காவலில் வைத்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் போலீஸ்காரரை கீழே தள்ளிவிட்ட வழக்கில் கெரி ஜானஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ரஷ்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் ரஷ்யா நெதர்லாந்து இடையான உறவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் பள்ளிக்கூடத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் மீது கார் தாக்குதல் நடத்திய நபருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஹெனான் மாகாணத்தின் ஷாங்டே நகரத்தில் கடந்த நவம்பர் 19 அன்று குவாங் வென் என்ற நபர் அங்குள்ள பள்ளிக்கூடத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தவர்களின் மீது தனது காரை வேகமாக செலுத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் 18 குழந்தைகள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலை நடத்திவிட்டு காரை விட்டு கீழே இறங்கிய குவாங் அங்கிருந்த மற்றவர்களையும் ஆயுதத்தினால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறை தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தது. இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முதலீடு செய்த பணத்தை இழந்தது, குடும்ப தகராறு ஆகியவற்றினால் ஏற்பட்ட விரக்தியினால் அவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இருப்பினும் அவர் அடுத்த 2 ஆண்டுகளில் மற்றொரு குற்றத்தை செய்யவில்லை என்றால் அவரது மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு சில நாட்கள் முன்பு சீனாவில் மனைவியுடன் விவாகரத்தானதில் கோபமடைந்த நபரொருவர் பொதுமக்களின் மீது கார் தாக்குதல் நடத்தியதில் 35 பேர் கொல்லப்பட்டனர். சமுதாயத்தின் மீது தனிநபருக்கு ஏற்படும் வன்மத்தின் காரணமாகவே இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பதவியேற்புக்காக காத்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய ரீதியில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றமும் சிக்கல்களும். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் உலகளாவிய சுகாதார கொள்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 2 நிபுணர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதும் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து பல அமெரிக்க அதிகாரிகள் வெளியேற உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது.
ட்ரம்ப் பதவியேற்ற அன்றைய தினமே அமெரிக்காவை உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் அவரது ஜனாதிபதி மாற்ற குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பதவியேற்ற அன்றே அல்லது அடுத்த சில நாட்களில் ட்ரம்ப் அமெரிக்காவை உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து விலக்கிக் கொள்ள திட்டமிட்டுள்ளார் என்று நம்பகத்தன்மை மிக்கவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என வாஷிங்டன் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக பேராசிரியர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் சுகாதார அமைப்பினை ட்ரம்ப் நீண்ட காலமாக விமர்சித்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவை அந்த அமைப்பில் இருந்து விலக்கிக் கொள்வதற்கு அவர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ட்ரம்ப் இவ்வாறான முடிவை எடுத்தால் அது ஒரு முட்டாள்தனமான முடிவு எனவும் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவை கடந்து உலகம் முழுவதும் உள்ள சுகாதார அமைப்புகளின் சுகாதார சேவைகளின் வறிய நாடுகளில் உள்ள சுகாதார பிரச்சினைகளை கையாள்வதில் மிக முக்கியமான அமைப்பு எனவும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாததெனவும் பல சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். விண்வெளி மையத்தில் தன் குழுவுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் வெளியான வீடியோ. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் தனது குழுவினருடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேலாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது குழுவுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளார். அவர்கள் அனைவரும் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது. ஆனால் விண்வெளி வீரர்களை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் மேலும் 1 மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பூமியில் இருக்கும் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மேலும் அவர் தனது குழுவுடன் இணைந்து விண்வெளி மையத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடியுள்ளார். இது தொடர்பான வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 7 பேர் இங்கே இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றோம் என சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய இராணுவம் மேற்கு கரையில் 25 பாலஸ்தீனர்களை கைது செய்திருப்பதாக கைதிகள் குழு அறிவித்துள்ளது. நேற்றிரவு மற்றும் இன்று காலை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பெருமெடுப்பில் சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் 25 பாலஸ்தீனர்களை கைது செய்திருப்பதாக பாலஸ்தீன கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகார கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட நப்லஸ், கெப்ரோன், ரம்லா, பெத்லஹேம், கல்கிலியா, துபாஸ், துல்கரேம் மற்றும் ஷல்பிட் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய இராணுவம் ரோந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அங்குள்ள மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான தேடி வளைப்புகள் சுற்றுதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக ஆஸ்திரேலிய படைகள் அண்மையில் கைது செய்து விடுதலை செய்யப்பட்ட கைதிகளை மீண்டும் மீண்டும் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது கவுதிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கவுதிகள் ஏவிய ஏவுகணை தாக்குதலில் அஸ்கலோனில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் தீப்பிடித்தெறிந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவம் கவுதி படைகளின் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்திருப்பதாக கூறியிருந்தாலும் ஆனால் அது தவறானவை எனவும் அஸ்கலோனில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மின் உற்பத்தி நிலையம் எரித்தூட்டப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் கவுதிகளின் தாக்குதல் அச்சம் காரணமாக அஸ்கலோன் மற்றும் டெல்-அவீவ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டதால் கவுதிகள் தாக்குதல் அச்சம் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் கவுதி படைகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்துவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய இராணுவத்தின் அறிவிப்பின் பின்னர் ஏமன் தெருக்களில் திரண்ட ஏமன் குடிமக்கள் கவுதிகளுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஏமன் குடிமக்கள் எப்போதும் அணிவகுத்து நிற்பார்கள் என லட்சக்கணக்கான மக்கள் சனாவின் தெருக்களில் ஒன்று கூடி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.